உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டோட்டல் எம்என் டீமில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய சேனல் சார்பாக ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். ஏன்னா இது வந்துட்டு எம்என்னோட 750வது எபிசோட். ஸோ அவங்க இன்னும் 1000, 1250, 1500 வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஆனால் அது வரைக்கும் போகிறதுக்குமே விகாக்கு வந்து பிரச்சனைன்னு கொடுக்காம ஸோ குட்டி பாப்பாவையும் காட்டுற மாதிரி ஸோ அந்த மாதிரியான கொஞ்சம் அவங்கள ஹாப்பியாக வச்சுட்டு இருக்க மாதிரி சீன்ஸ் வந்தது அப்படின்னா நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஸோ எங்கள் ஆஃபீஸில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை வந்துட்டு நம்ம வீட்டில் போய் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், அவங்களையும் டென்ஷன் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் விஜய் சொல்லிட்டாரு. காவேரியும் அவங்க சைடில் இருந்து நம்மளால தான் எல்லாமே நடக்குது, விஜய் வந்துட்டு நம்ம பிரச்சனையே பார்த்து அவருக்கு கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம அடுத்தடுத்த பிரச்சனைன்னு வந்து இப்படி விஜய் வந்துட்டு இப்படி நம்ம டென்ஷன்லேயே வச்சு ஆஃபீஸ் சைடு கான்சென்ட்ரேட்டே பண்ண விடாமல் நம்ம தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஒரு கில்ட் ஃபீல் இருக்கிறதுனால ரொம்பவுமே போய் அவங்க அப்பாலஜிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போவுமே காவேரி கிட்ட விஜய் என்ன சொல்லிடுறாரு, சரி விடு, நமக்கு வந்துட்டு எந்த பிஸ்னஸ் மேனுமே வந்து பர்சனல் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் போயிட்டு சைட் விசிட் எப்படி இருந்தாலும் நான் பண்ணிவிடுவேன், வீக்லி ஒன்ஸாவது பண்ணிவிடுவேன், நான் பண்ணாமல் இருந்தது என்னோட தப்பு தானே, சரி விடு, இதை வீட்டில் போய் சொல்லி எல்லாரையும் டென்ஷன் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளார பேசி முடிவெடுத்துடுறாங்க. ஆனால் இருக்கவே இருக்காரே நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய வில்லன் சித்தப்பா, அவர் அதுக்கு முன்னாடியே போயிட்டு இந்த விஷயத்தை ரொம்பவும் பெருசுப்படுத்தி டிவியை போட்டு காட்டிட்டார். ஸோ டிவியை ஆன் பண்ணும்போதுமே அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து சொல்லிடுறாரு. அந்த இடத்துல எனக்கு தெரியும், அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அந்த விஷயத்தில் எதுவுமே சொல்லாமல் இவருக்குமே அப்போ தான் தெரியும், டிவியை பார்த்து அவரே ஷாக் ஆன மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு டிவி ஆன் பண்ணும்போது ஸோ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, டிவியில் வந்துட்டு இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க ஒரு கிளையண்ட் வந்துட்டு நான் நம்பி தான் போட்டேன், நாங்கள் பேங்க்கில் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கோம், அங்கேயும் வட்டி கட்டுறோம், இவங்ககிட்டையும் கொடுத்துருக்கோம், ஆனால் எங்களை வந்து ஏமாற்றிட்டாங்க, இது வரைக்குமே எதுவுமே போகலை, 2 வருஷத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, பாதி கூட அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, எங்களை மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியும் கொடுக்கறது வந்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே இன்னும் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஸோ பாட்டிக்கு சொல்லவே வேண்டாம், அவங்களோட கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தா கிட்ட வந்துட்டு நான் எவ்வளோ படித்து சொன்னேன், இப்படி ஒரு மோசமாக அவன் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையே, பேரையே கெடுத்துட்டானே இவன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவுக்குமே இந்த இடத்துல கோவம் வருது. தாத்தா என்ன சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் பர்சனலையும் பிஸ்னஸையும் வந்துட்டு அவன் வந்துட்டு கரெக்டாக கொண்டு போயிடுவான்னு நினச்சேன், ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, அவன் வரட்டும் நானே பேசிக்கிறேன், நீங்கள் இதை பற்றி யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல அன்புக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, நம்மளை எத்தனை பேருக்கு முன்னாடி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு அவன் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கான்ல, இந்த விஷயத்தில் எவ்வளோக்கு நம்ம வந்துட்டு ஏற்றி விட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள கோபத்தை ஏற்றி விட்டு அவன் பயங்கரமாக திட்டு வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்படுறதை நான் கண்கூடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் காவேரி 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதுமே காவேரி வந்து பயந்துக்கிட்டே இறங்குறாங்க. ஸோ விஜய் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் பயப்படுற, வீட்டில் தான் இந்த விஷயம் சொல்ல வேணாம்னு நான் சொல்கிறேன்ல, வா நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், நான் இருக்கேன் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே ஒரு ஹோப் கொடுத்து தான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளார விஜய் கார் வந்துருச்சுன்னு ஸோ தெரிஞ்ச உடனே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ போயிட்டு வழக்கம் போல் தாத்தாவை பார்த்து விஜய் சிரிக்கிறாரு. தாத்தா வந்து சிரிக்காமல் திரும்பிக்கிறாரு. அடுத்ததாக பாட்டியை பார்த்து சிரிக்கிறாரு. பாட்டியும் திரும்பிக்கிறாங்க. எல்லாருமே அவரோட ரியாக்ஷன் இப்படி வருது அப்படிங்கும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது. காவேரி டக்குன்னு விஜயை பார்த்துட்டு என்னங்க விஷயம் வீட்டில் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு, எதுவும் இது பண்ணாமல் வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பேசிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே அவர் டயர்டாக போய் உட்கார்றாரு. அந்த இடத்துல உட்காரும்போது உடனே தாத்தா கிட்டேயும் வந்துட்டு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. தாத்தாவும் முகத்தை திருப்பிக்கிறாரு. பாட்டி சாப்பிட்டீங்களா, டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாட்டியும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நான் பேசிகிட்டே இருக்கேன், யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சித்தப்பா என்ன சொல்லிடுறாரு, என்னப்பா வந்த வேகத்துக்கு உன்னை பார்த்த உடனே எல்லாருமே அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன் உடனே, ஆனால் எல்லாருமே மூஞ்சி தான் திருப்பிட்டு இருக்காங்க, அதுவே பெரிய விஷயம் தான், மனசு தேத்திக்கோ அப்படிங்கிறாரு. உடனே இந்த இடத்துல காவேரிக்கு கோபம் வருது. சரி நம்ம சைடில் தப்பு இருக்குது அப்படிங்கிறனால எதுவுமே பேசாமல் அவங்க கோவத்தை மட்டும் அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. ஸோ விஜய் இருந்துட்டு என்ன தாத்தா எதுக்காக இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் உங்ககிட்ட என்னத்தை பேச சொல்கிற அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னே கேட்குறாரு. தாத்தா ஏன் தாத்தா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொல்கிறாரு, இல்லைப்பா விஜய் நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இன்னும் எந்த விஷயத்தை தான் எங்ககிட்ட நீ மறைக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு
அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி இருந்துட்டு, இவன் கிட்டலாம் எதுக்குங்க நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னமோ நம்ம சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குற மாதிரியும் நான் எல்லாத்தையும் நீங்கள் போய் உட்காந்து அவன்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு தெரியும், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தையும் பிறக்க போகுது, அவன் தான் பெரிய மனுஷன் ஆயிட்டான்ல, அதனால நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான். நீங்கள் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் சக்தி போக அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல விஜய்க்கு தோன்றது என்னென்னா, எப்போவுமே பாட்டி தான் வழக்கம் போல் நம்மளை திட்டுவாங்க, ஆனால் இவங்க வந்து தாத்தாவை இப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போ விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே புரிஞ்சுக்கிறாரு. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லி திரும்ப பேசும்போது, என்ன விஜய் நீ வந்துட்டு பர்சனல் தனியாக உன்னோட பிஸ்னஸ் தனியாக எதுவாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நீ சிங்கிள் மேனாக இருந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவேன்னு நான் உன் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன்ப்பா. இப்படி கம்பெனி பெரிய கெட்ட பேர் ஆக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு விஜய்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கதை வந்துட்டு அங்கேருந்து பார்த்துடுறாங்க. சாரதாமா, கங்கா, பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு அவங்களுமே வந்து நின்றுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? உங்கள் மாப்பிள்ள அதான் உங்கள் குடும்ப பிரச்சனையே தூக்கிட்டு சுற்றினார்ல, இப்போ மொத்தத்தையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு திரும்பவும் சொல்கிறாரு. உடனே தாத்தா இருந்துட்டு, மாப்பிள்ள நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை இப்போ நான் இல்லாததை சொல்லிட்டேன், அவர் பண்ணினதை தானே சொல்லிட்டு இருக்கேன், எப்போ பாரு இவங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கேப் விடாமல் இவங்க தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்புறம் எங்கேருந்து இவர் ஆஃபீஸ்லாம் போய் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாரு? அங்கே மொத்தமாக எந்த வேலையும் நடக்கலை, மொத்த பேரும் இப்போ வந்து ஆஃபீஸில் உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாராம் இவர், கேளுங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாரு. ஸோ டக்குன்னு விஜய் எழுந்து என்ன சொல்லிடுறாரு, இங்கே பாருங்க சித்தப்பா, இது என்னோட ஆஃபீஸ், எனக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ தாத்தா டக்குன்னு எந்திரிச்சிட்டு, என்னப்பா விஜய் அப்படி நம்பிக்கையில் தான்ப்பா நானும் இருந்தேன், ஆனால் இப்படி மொத்தமாக கெட்ட பேரை மீடியா லெவலுக்கு வர அளவுக்கு நீ பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, மீடியாலையா அப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அதான் நியூஸில் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்களே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் வார்த்தைக்கு வார்த்தை ஓம் பேரை தான்ப்பா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ காவேரிக்குமே இப்போ தான் தெரியுது மீடியா லெவலில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் கொஞ்சம் பயந்துக்கிட்டே கூட தான் நிற்கிறாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட போயிட்டு காவேரியை போய் பேச போகிறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லும் போதுமே, இங்கே பாருடி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, மொத்தமாக என் பேரனை வந்துட்டு உன் குடும்பம் சுயநலமாக நீ யோசிச்சு என் பேரனோட மொத்த வாழ்க்கையை நீ அழிச்சிட்டீல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் டக்குன்னு போயிட்டு, என்ன பாட்டி எதுக்கு இப்போ காவேரி கிட்ட இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இப்போ நீ வக்காலத்து வாங்கிட்டு தான் வந்து நிற்க போறியா அவளுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, பாட்டி இதில் இவ சைடு என்ன தப்பு இருக்குது, எதுக்காக அவளையே எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்க, அவளையே கார்னர் பண்ணாதீங்க, எல்லாருமே எம்எல்ஏயும் தப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா உன் மேலே மட்டும் தப்புன்னு சொல்லுவேன், மொத்தமாக நீ அவ குடும்பம்னு போய் அந்த பிரச்சனையே நீ தூக்கிட்டு அலைஞ்சியே, ஆஃபீஸ் சைடு நீ போனியா, ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகலை, அங்கே போயிட்டு சைட்டில் என்ன ஒர்க் நடக்குதுன்னு நீ பார்க்கல, அப்படி நம்பி விட்டு இப்போ யார் பேர் கெட்ட பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு சைடு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு காவேரிக்கு 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன தான் அவங்க பேச ட்ரை பண்ணாலும் யாரும் பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. பாட்டி ஒரு சைடு உள்ளே போயிடுறாங்க, ராதா சித்தி ஒரு சைடு போயிடுறாங்க. தாத்தா இருந்துட்டு, என்னமோப்பா நீ பண்ணுறது எதுவும் எனக்கு சரியாக வரல, இது பிரச்சனை நீ எப்படி எனக்கு சரி பண்ணி கொண்டு வர போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சைடு போயிடுறாரு. இந்த இடத்துல விஜயும் காவேரி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. அன்பு சித்தப்பா நின்று ஒரு மாதிரி ஏளனமாக சிரிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ தனியாக இவங்க நின்றுட்டு இருக்கும்போது சாரதாமா, கங்கா இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, கங்கா வந்துட்டு, அம்மா பாருமா நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு விஜய் இப்படி பார்த்ததுனால தானேம்மா இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிற்குது, நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாமா, இதுமே இதில் விஜயை சம்மந்தப்பட வேணாம், நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லும்போது உடனே சாரதாமா வந்துட்டு, தம்பி நாங்கள் இங்கே இருக்கலப்பா, நாங்கள் கிளம்பி போகிறோம், எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, இனிமேல் நீங்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட வேணாம், தேவையில்லாமல் எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு இப்படியே நீங்கள் பண்ணி தானேப்பா இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் திட்டுறாங்க அப்படின்னாலும் அதுவும் நியாயமாக தானே திட்டுறாங்க, நாங்கள் எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம் தம்பி, நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு, நான் கங்காவை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் என்ன சொல்லிடுறாரு, என்னத்த இந்த பிரச்சனைக்காக எதுக்கு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க, உங்களை யாருமே எதுவுமே சொல்லலை, என்ன தானே திட்டிகிட்டு இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடுங்க, நீங்கள் போங்க உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி பரவாயில்ல, நாங்கள் ஊருக்கு அங்கே எங்கள் வீட்டுக்கே போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை ப்ளீஸ் நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எங்கேயும் போகக்கூடாது, தயவு செஞ்சு நீங்களும் என்ன ஒரு மாதிரி பண்ணாதீங்க அத்தை, போங்களேன் உள்ள அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு இவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேர் மட்டும் தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு, சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு காவேரி வந்துட்டு, என்னங்க இப்படி வீட்டில் எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, காவேரி ப்ளீஸ் இந்த டைமில் நீ அழுதுட்டு இருக்காத, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவுமே இல்லை, நானும் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நானாவது போய் பார்த்துருக்கணும், ஏதோ ஒரு யோசனையில் நானும் அப்படி பண்ணிட்டேன், சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் காவேரிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணி
பண்ணி வந்துடணுங்க, இது நமக்கு ரொம்ப ஒரு இதான முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம் காவேரி, நீ அமைதியாயிரு, நாளைக்கு நான் இதுக்கே ஒரு முடிவு எடுக்கிறேன், கிளையண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கே நான் மீட்டிங் போட்டு பேசி ஒரு இதுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் பார்த்தா அந்த சைடு அவுட் ஹவுஸ் சைடு இருக்க இவங்களோட வீட்டு வாசப்படி சைடில் தாத்தா வழக்கமாக உட்கார்ற இடம், அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. தாத்தா தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் அங்கே போகிறாரு. ஸோ விஜயை பார்த்துட்டு தாத்தா குனிஞ்சிக்கிறாரு. போயிட்டு விஜய் டக்குன்னு தாத்தாவோட மடியில் படுத்துடுறாரு. படுத்த உடனே தாத்தாவுக்குமே ஒரு மாதிரி ஆகிருது. என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தாத்தா, நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம இப்படி திட்டுறீங்களே தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன என்னப்பா விஜய், நானும் உன்னை நம்பி தானே இருந்தேன், இப்படி போய் பண்ணலாமாப்பா, இதுதான் நம்மளோட எவ்வளோ ஒரு முக்கியமான பேருப்பா அது, அந்த பேர் ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுது தாத்தா, எம்எல்ஏ தப்பு இருக்குது, ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே சேர்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா, தயவு செஞ்சு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண் கலங்க ஆரம்பிச்சோன்னே தாத்தாக்கு ரொம்பவும் தாங்க முடியல. சரி விடு விஜய், உனக்கு நான் இந்த இதில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு பார்த்தா அவுட் ஹவுஸ் வீட்டு வாசலில் வந்துட்டு முத்துமலர் உள்ளே இருக்காங்க, சிந்துவும் அப்புறம் கிருஷ்ணாவும் வெளில வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிறதையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ சிந்து என்ன சொல்கிறாங்க, என்னன்னா அவர் வந்து அழுதுட்டுருக்காரு, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பிரச்சனை போல இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னவா இருந்தாலும் நமக்கு என்ன சிந்து, நம்ம போய் இதில் தேவையில்லாமல் கேட்க போய் இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்க, விடு நம்ம பாட்டுக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் அவரை பார்க்கவே பாவமாக இருக்குது, நீ போய் பேசேன் அப்படிங்கிறாங்க. நான் போய் என்ன பேச முடியும், நான்லாம் போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே உட்காந்து தாத்தா சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா காவேரி வந்து அங்கேருந்து வராங்க. வந்துட்டு சாரி தாத்தா அப்படிங்கிறாங்க. வாமா காவேரி, நீ எதுக்குமா அப்போ சாரிலாம் கேட்டுட்ருக்க அப்படிங்கும்போது, என்னால் தானே தாத்தா எல்லாமே, இவர் என் குடும்ப பிரச்சனைன்னு வரப்போய் தானே இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு நானே அவரை ஆளாக்கிட்டேன் தாத்தா, எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு கண் கலங்கும் போது, விடுமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், சமாதானப்படுத்திக்கலாம், யார் எங்கே போயிட போகிறாங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க தானே, அதாவது புரிய வச்சுக்கலாம் விடுமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படி இல்லை தாத்தா நீங்களுமே அப்படி பேசிட்டீங்களே, அவர் அதுதான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா அங்கே உட்காந்துட்டு இருக்கதை விஜய் பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு கிருஷ்ணா அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து அவர் கூப்பிடுறாரு. கிருஷ்ணா பிரதர் இங்கே ஒரு நிமிஷம் வாங்கல அப்படின்னு சொன்னோன்னே அவர் அப்படியே பார்க்குறாரு. ஆனால் உன்னை தான் கூப்பிட்றாரு, நீ போனா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை எழுந்து அப்படியே வந்து நிற்கிறாரு. சொல்லுங்கள் பிரதர் அப்படிங்கும்போது, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃப்ரீ தான் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னும் போது, வாங்க உட்காருங்க ரிலாக்ஸ்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்றாரு. இப்போ அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சரி எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு வந்துட்டு நான் நாளைக்கு வந்து கிளையண்ட் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேச போகிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்களே நியூஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணா இருந்துட்டு, ஆமாம் பார்த்தேன், நானும் ஏதோ ஒரு மேஜர் இஷ்யூன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது, ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு அஃபெக்ட் ஆவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தப்பு தான், என்னோட தப்பு தான், நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல பிரதர், இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை இஷ்யூஸ்னு வந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் எதுவும் அங்கே போய் இது பண்ண முடியல, நானுமே அங்கே சைட்டுக்கு போய் வாரத்துக்கு ஒரு வாட்டி அது பார்த்துருக்கணும், என் சைடும் தப்பு இருக்குது, இப்போ கிளையண்ட் எல்லாரையும் நாளைக்கு கூப்பிட்டு வச்சு நான் பேச போகிறேன், எனக்கு அதுக்குள்ளார அந்த டைமுக்குள்ளார நான் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் வந்துட்டு நிறைய பேர் தேவைப்படுது ஸ்டாஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் தானே முடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, எனக்கு நீ என் கூட ஆஃபீஸில் வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கிருஷ்ணாக்கு வந்துட்டு எந்த யோசனையுமே இல்லாமல், கண்டிப்பாக பிரதர் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியும், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசினப்பே உங்களோட ஸ்கில்ஸ் என்னங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது, ஒருத்தர்கிட்ட பேசும்போதே தெரியும்ல நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு, அதிலே நான் புரிஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு இந்த டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்டிப்பாக நானும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாவும் சொல்லிடுறாங்க. ஸோ இனிமேல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கிருஷ்ணாவோட ஹெல்ப்போட பாஸ் வந்துட்டு எப்படி எல்லாமே மூவ் பண்ணுறாரு, இதில் கூட காவேரியும் இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டாகவே போகுது. ஸோ எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.